ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். ஸோ இப்போ வந்து அந்த சம்மரில் நிறைய பேருக்கு வர ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிம்பிள்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு 5-6 பவுடர் வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மில்லியன் வியூஸ் வந்து போயிடுச்சு. அப்போ நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு 100 பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு 95 பேருக்கு அது வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 5% இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு வேறு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதில் வந்து ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே உங்களோட பிம்பிள்ஸ் வந்து அடியோடு போகும். அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்பீங்கல்ல, அதுக்காக சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணி ஒரு மாதத்தில் ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதையும் பேரலாக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 15 நாள்லேயே வந்து கிடைக்கும். அது என்ன ரொம்ப சிம்பிள், இதுதானா இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஸோ அது என்னெல்லாம் நம்ம வந்து ரொட்டீனில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிம்பிள்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேப்பிலை வந்து போட்டுக்கணும். வேப்பிலை வந்து அம்மா போட்டாலே இந்த வேப்பிலையை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வெயிலில் வச்சு உங்களுக்கு வந்து குளிக்க வைப்பாங்க இல்லையா. ஸோ அம்மையோட அந்த ஒரு வைரஸையே அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறப்ப சின்ன சின்ன பிம்பிள்ஸு அதோட இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இது சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணும். மேலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து நான் சேர்த்துக்கிறேன். புதினா வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப பிம்பிள்ஸ் வராமல் வந்து பார்த்துக்கும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கார்ஸுமே வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு புதினா வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்டியுமே வந்து வெளியில் எடுத்துடும். இதை வச்சுட்டு ஒரு வெதுப்பாக இது இருக்கிறப்ப நல்ல முகத்தை வந்து கழுவிடணும். உங்களுக்கு பாசிபிள்னா ஒரு பெரிய பவுல் மாதிரி வச்சு அதில் உங்களோட முகத்தை வந்து அப்படியே நினச்சிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் கொஞ்சம் டம் கட்ட முடியாது, அப்பப்போ முகத்தை வச்சு எடுத்தீங்கன்னாலும் ஒரு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இது வந்து மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனே பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப ஓரளவுக்கு மேலோட்டமான அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த பிம்பிள்ஸ் சரியாகிற வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணணும். அதாவது ஒரு ஸ்ட்ரீம், அந்த ஸ்டீம் எடுக்கிறப்ப நம்ம எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் நான் சொல்கிற பொருளை போட்டு நீங்கள் ஸ்டீம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட முகத்தில் இருக்கிற தேவையான எண்ணெயும் வெளியில் வராது. ஸோ உங்களுக்கு ஃபேஸுமே நல்ல க்ளீன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கொதித்த தண்ணியில் லெமன் வந்து நான் எடுத்துக்கிறேன். லெமன் வந்து சில பேருக்கு இச்சிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வந்து விட்டுருங்க. நம்ம வீட்டில் தயாரித்த மஞ்சள் பொடி இது 2த்தையும் போட்டு நல்லா நைட்டை ஆவி பிடிச்சிட்டு முகத்தை நல்ல ஒரு டர்க்கி டவல் வச்சு தொடச்சிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான மாய்ஸ்சர் வந்து உங்களோட ஸ்கின்லேயே இருக்கும். தேவையில்லாத அழுக்கு அந்த டர்ட்ஸ்லாம் மட்டும் வெளியில் வந்துடும். ஸோ இந்த 2மே வந்து உங்களுக்கு மோர் தென் இனஃப். இதை நீங்கள் உங்களுக்கு வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்போ பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். அந்த பவுடர் வீடியோவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.